தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய லிங்கத்தை கொண்ட கோவில் இந்த கங்கை கொண்ட சோழபுர கோவில்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த கங்கை கொண்ட சோழபுர கோவிலோட விமானத்தின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க லிங்கத்தின் வடிவத்திலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியாமெட்ரியில குறிப்பிடத்தகுந்த வடிவங்களை 1000 வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தி இந்த கோவிலை மிக சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் ஆணின் கம்பீரம் என்றால் கங்கை கொண்ட சோழபுரம் பெண்ணின் நளினத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல அமைக்கப்பட்டிருக்கு. சுத்திலும் எங்குமே மலை பிரதேசங்களே இல்லாத ஒரு பகுதியில் இருந்துகிட்டு கிட்டத்தட்ட 1,11,000 டன் கருங்கற்களை பயன்படுத்தி இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. எங்கிருந்து இவங்க இவ்வளோ கற்களை கொண்டு இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்கன்றது இன்னைக்கு வரைக்குமே வியப்போட உச்சப்புள்ளியா தான் இருக்கு. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காலங்காலமா தஞ்சாவூரை தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வர சோழர்களுடைய தலைநகரத்தை முதல் தடவை தஞ்சாவூர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாத்துறாரு மன்னர் ராஜேந்திர சோழர். பிறகு அந்த நகரை தூய்மைப்படுத்தணும்னு நினைச்சு கங்கையில இருந்து நீரை எடுத்துட்டு வர சொல்லி அவருடைய படை தளபதியின் தலைமையில ஒரு படையை அனுப்புறாரு. அவங்களும் போய் வெற்றிகரமா அந்த நீரை எடுத்துட்டு வராங்க. அந்த கங்கை படையெடுப்பின் வெற்றியின் நினைவாக சிவனுக்காக ஒரு கோவிலை கட்டுறாரு. அதுதான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். சரியா பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கழித்து கிபி 1036 மாமன்னர் ராஜேந்திர சோழரால இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலானது கட்டப்படுது. இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்டிடக்கலையின் உச்சகட்டம். இந்த கோவில்ல காணப்படக்கூடிய அந்த சிற்பக்கலையின் உச்சகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல அமைந்திருக்கு. சுற்றுவட்டார பகுதிகளில் மலைகளே இல்லாத நிலைமையில 1,11,000 டன் எடையுள்ள கருங்கற்களை பயன்படுத்தி இந்த கோவிலை பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாரு மன்னர் ராஜேந்திர சோழர். அப்போ இவ்வளவு கற்களை எங்க இருந்து எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கிறது இப்ப வரைக்குமே ஆச்சரியமான ஒன்னாதான் இருக்கு. இந்த கோவிலோட விமானத்துக்கு மட்டும் 68,000 டன் கருங்கற்களை பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலோட கட்டுமானத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கே சவால் விடக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நாம ஜியாமெட்ரியில படிக்கிற ஒரு சில ஷேப்ஸ் எல்லாம் அன்னைக்கு 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இவங்க கட்டுமானத்துல வச்சு கட்டியிருக்கிறாங்க. செவ்வகம், சதுரம், நாற்கரம், கூம்பு, எண்பக்கம், அரைக்கோளம்னு எல்லா வடிவங்களையுமே இந்த கட்டுமானத்துல நம்மளால பார்க்க முடியும். இந்த கோவிலோட கருவறையில இருக்கக்கூடிய லிங்கத்தின் உயரம் பாத்தீங்கன்னா 13 அடி 4 அங்குலம். தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய லிங்கத்தை விட 4 அங்குலம் இந்த லிங்கம் உயரமானது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா இந்த கோவிலின் விமானத்தோட வெளிப்புற தோற்றத்தை லிங்க வடிவிலேயே அமைச்சிருப்பாங்க. அதுதான் இந்த கோவிலோட சிறப்புனே சொல்லலாம். பொதுவாக ஒரு லிங்கமானது 3 பாகங்களை கொண்டிருக்கும். அதாவது பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், சிவன் பாகம். இந்த கோவிலோட விமானத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரம்மாவை குறிக்கக்கூடிய அடிப்பாகம் சதுர வடிவத்திலையும், விஷ்ணுவை குறிக்கக்கூடிய நடுப்பகுதி எண்கோண வடிவம் அதாவது ஆக்டகன் ஷேப்லையும், சிவனை குறிக்கக்கூடிய அந்த ருத்ர பாகம் என்ற மேல் பகுதி உருள வடிவிலையும் காணப்படும். அதாவது சிலிண்டர் ஷேப்லையும் காணப்படும். கொஞ்சம் தூரம் நின்று இந்த விமானத்தோட வெளிப்புற தோற்றத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா லிங்க வடிவத்துல நீங்க சிவபெருமானையே தரிசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு நேர்த்தியா அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலோட விமானத்தை. அதே மாதிரி இந்த விமானத்தோட கட்டுமானத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாறைக்கு மேல இன்னொரு பாறையை அடுக்கும்போது நடுவுல எந்த ஒரு சாந்து பூச்சு எதுவுமே இவங்க பயன்படுத்தல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்டு முண்டுன்னு சொல்லக்கூடிய இன்டர்லிங்க் இணைப்பு முறையை பயன்படுத்தி இந்த விமானத்தோட முழு கட்டுமானத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலோட விமானத்தின் உயரம் பாத்தீங்கன்னா 180 அடி. தஞ்சை பெரிய கோவிலை விட இது கொஞ்சம் உயரம் கம்மி தான். தனது தந்தை கட்டிய கோவிலை விட நாம கட்டுறது மிஞ்ச கூடாதுன்றதுக்காக ராஜேந்திர சோழர் இப்படி கட்டியிருக்கிறாருன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணு 30 டன் அளவு கொண்ட எடையை மட்டும்தான் தாங்கும். ஆனா இந்த கோவிலானது 30 டன்னுக்கும் மேல இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 அடிக்கு கீழே கருங்கற்களை அடுக்கி பாறை போன்று இறுக்கமான ஒரு தளத்தை உருவாக்கி அதுக்கு மேல இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதனால இந்த கோவில் கட்டுமானம் பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் சேதத்தை சந்திக்காது.
தஞ்சை பெரிய கோவில மாதிரியே இந்த கோவில்லையும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பிறகு கோவில் கோபுரமானது கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி கருவறையில பாத்தீங்கன்னா சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லக்கூடிய ஒருவித கல்லால செய்யப்பட்ட பீடத்தின் மீது லிங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு. இதனால வெயில் காலத்துல குளிர்ச்சியையும் குளிர்காலத்துல கதகதப்பையும் உணர முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த சந்திரகாந்த கல். அதே மாதிரி சுண்ணாம்பு கல்லால செய்யப்பட்ட நந்தியானது லிங்கத்துக்கு 160 அடி தொலைவில் காணப்படுது. இந்த நந்தியும் சிறப்பு வாய்ந்த ஒண்ணுதான். ஏன்னா பகலில் படக்கூடிய சூரிய ஒளியை அப்படியே உள்ளிருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது இந்த நந்தியானது பிரதிபலிக்குது. மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணா கூட வெளியில இருக்கக்கூடிய ஒளி பட்டு சிவலிங்கமானது ஒளிரக்கூடிய அற்புதத்தை நம்மளால காண முடியும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களுமே பார்த்தீங்கன்னா உயிர் பெற்ற உன்னத சிற்பங்கள் தான் நம்ம சொல்லணும். சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட சண்டீசுவரரின் புராண நிகழ்வுகள் 9 சிற்ப தொகுதிகளாக இந்த கோவிலில் செதுக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சிவனின் தலை அலங்காரமும் பார்வதி தேவியின் தோற்றமும் உலகத்தில் வேற எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக அழகாக செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலின் வட திசையில் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய கோலத்தில் 20 திருக்கரங்களுடன் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனின் சிற்பம் நிகரில்லாத அழகை கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி லட்சுமி தேவியோட உருவத்தையும் நீங்க பார்க்க முடியும். லட்சுமி தேவி சிற்பத்துக்கு மேல கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா முடிந்த கொண்டையுடன் மண்டியிட்ட கோலத்துல மன்னர் ராஜேந்திர சோழர் லிங்கத்தை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி செதுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி சரஸ்வதி தேவியோட சிற்பத்தையும் நீங்க இங்க பார்க்க முடியும். இந்த கோவிலோட பல இடங்கள்லயும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான 17 துவாரபாலகர் சிலைகள் நம்மளை அப்படியே மெய்மறக்க செய்யும்னே சொல்லலாம். அரண் ஹரி இணைந்த உருவம், ஆடல் வல்ல பெருமானின் நடன சிற்பம், அதாவது நடராஜரோட நடன சிற்பம், அந்த நடனத்தை கீழே உட்காந்து ரசிக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய சிற்பம், நர்த்தனம் ஆடக்கூடிய கணபதியோட சிற்பம், முருகன், துர்க்கை, பிரம்மா உள்ளிட்ட அனைத்து சிற்பங்களுமே தனித்துவம் பெற்று அழகுற திகழுது இந்த கோவில்ல. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு வாய்ந்த சிற்பம் என்ன அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம். ஆணுக்குரிய கம்பீரத்தையும் பெண்ணுக்குரிய நளினத்தையும் ஒரே வடிவத்துல மிக சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுல இந்த சிற்பமானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்பு திருமேனிகளும் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில்ல உங்களால பார்க்க முடியும். இதுல 107 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட முருகருடைய சிலையும் சோமஸ்கந்தர் சிலையும் ஒப்பற்ற அழகை கொண்டது. இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. நம்ம மன்னர் ராஜேந்திர சோழர் காலத்தில் இருந்த மாதிரி இப்போ அந்த கோவில் இல்லை. ஏன்னா சோழர்களுடைய ஆட்சிக்கு பின்னாடி வந்த மன்னர்களாலையும் படையெடுப்புகளாலையும் இந்த கோவில் பாதிக்கும் மேலே அழிஞ்சிடுச்சு. இப்போ நாம பார்க்கறது அழிஞ்சது போக எஞ்சி இருக்கிற கோவில் தான். சோழர்களுடைய புலியானது கங்கை வரைக்கும் பாய்ந்ததன் வெற்றியின் நினைவாக தான் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த நகரம் அழிந்திருந்தாலும் இந்த வரலாறு எப்பவுமே அழியாது. புதிய தலைநகரை ஏற்படுத்தி அதுல ஒரு கலைநகரத்தையே அமைத்தார் நம் மன்னர் ராஜேந்திர சோழர். அவர் என்றுமே நம் தமிழக மக்களால் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.